மே 18 கொத்து கொத்தாக என் தமிழ் இனங்கள் செத்து மடிந்த நாள். கடைசியில் முள்ளிவாய்க்காலில் துரோகத்தால் விழுந்தான் தமிழ். ஆமாம், அவனை நேருக்கு நேர் வீரத்தோடு நின்று சண்டை போட எவனாலையும் முடியல. முடிஞ்சிட்டாங்கன்னு நினைத்தா எங்கிருந்தோ தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போதுதான் இலங்கை அரசாங்கத்திலேருந்து ஒரு அறிவிப்பு வருது, நோ ஃபயர் ஜோன். முள்ளிவாய்க்காலுக்கு வந்தீங்கன்னா அங்கே உங்களை யாருமே சுட மாட்டாங்க, அங்கே வந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் நம்ப வைக்கிறாங்க. அந்த போர் சூழலில் கொத்து கொத்தாக இறந்துக்கிட்டு இருக்க என் தமிழ் மக்கள் எப்படியாவது என் உயிரை காப்பாற்றணும், அடுத்த தலைமுறையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முள்ளிவாய்க்காலை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்காலில் குவிகிறாங்க. அப்படி எல்லாரையும் நம்ப வச்சு அந்த இடத்துக்கு வர வச்சு ஒட்டுமொத்தமாக இலங்கை இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இதனால் தமிழனா பிறந்த யாருமே இதை மறக்கவே முடியாது. 2009 நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது வரைக்குமே இதுக்கு நீதி கிடைக்கவே இல்லை. இதை பற்றி நாம் இந்த நாளில் கூட பேசலைன்னா இதை பற்றி யாருமே பேசவே மாட்டாங்க.